சன்ரைஸை பார்த்துட்டு ப்ரெஷ் பண்ண எப்படி இருக்கும்? ஹலோ காய்ஸ், கன்சிடர்சி சேலஞ்ச் டே 12 மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு ப்ரெஷ் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. ஸோ அங்கே பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு மவுண்டன்லாம் பார்க்க முடியுது. நம்ம சேனலில் நான் ஒரு முக்கால்வாசி இந்த மாதிரி வியூவில் காமிச்சிருப்பேன். பட் மவுண்டன் அது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கோயம்புத்தூர்ல எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் நமக்கே தெரியாது. என் வாழ்க்கை மாதிரி தான். எப்போ நான் சந்தோஷமா இருப்பேன் எப்போ கவலைப்படுவேன் எனக்கே தெரியாது. ஏன் நம்ம வந்த வேலையை பார்ப்போம், சன்ரைஸ் பார்த்துட்டு வேலையை முடிச்சாச்சு. ரீசெண்ட் டேல நிறைய மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். 14 months, அதாவது 1.2 years நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் என்கிட்ட போதுமான கேபிட்டல் இல்லை. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 25 ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன். அதில் 4 ட்ரேட் வின் ஆயிருக்கும், 1 ட்ரேட் லாஸ் இருக்கும். அந்த லாஸ் ஆன ட்ரேடை நான் நெக்ஸ்ட் டே ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ட்ரேடிங் தெரியும், நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்கிட்ட போதுமான கேபிட்டல் இல்லை. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணேன். சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் டுடே இங்கிலீஷ் லேர்னிங் ப்ளஸ் ஆப்டிடியூட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஐடி வேணும், கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வீடியோ வேணும். ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு நான் என்னென்ன டாபிக்ஸ்ல கவர் பண்ணணும், எப்படி கொஞ்சமாக கவர் பண்ணுறது, இதெல்லாம் நான் PDF ரெடி பண்ணியிருக்கேன். டெய்லி நான் கவர் பண்ணுற டாபிக்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு விஷயம் தான் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க் டைப் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக PDF வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா மழை பெய்யுது. நைட்டில் உங்களுக்கு வர வேலை அப்படின்னு நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நைட்டு தோசை ப்ளஸ் சிக்கன் குருமா. சிக்கன் குருமால இல்ல ஹாப்பினஸ் எங்க இருக்கு? நம்ம வீட்டுக்கு போனா நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட முடியும். பட் சிக்கன் குருமால சிக்கன் பீஸ் வந்து பாத்தீங்களா, பேச்சுலர் லைஃபுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நீங்க கேட்கலாம் என்னப்பா ஒரு பீஸ் இவ்வளவு ஹாப்பினஸ் பண்றேன். இல்லங்க, பேச்சுலர் லைஃப்ல அது ஒரு தனி ஃபீல். ஒரு சிக்கன் குருமால ஒரு பீஸை பார்த்தா அது ஒரு தனி ஃபீல். அப்புறம் இந்த பிளேட்டை பார்த்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சாப்பிட்டியா இல்ல கழுவுனியான்னு. நீங்க என்ன நினைச்சீங்களோ அப்சல்யூட்லி அதான்.